கன்னியா ராசி நேயர்களே, உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி. குரு பயிற்சி என்ன சொல்லுது? சூப்பரா இருக்குங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. குரு பயிற்சி அமோகமா இருக்கு. வெளிநாடு போக போறீங்க, ஒரு ஐடி துறையில் இருக்கீங்களா, வெளிநாடு போக போறீங்க, நிறைய சக்சஸ் பண்ண போறீங்க. கொஞ்சம் சுப செலவுகள்லாம் நிறைய இருக்கு, செலவுகள்லாம் இருக்கு. இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காதவங்க இனிமேல் உங்களை புரிஞ்சு உங்களுடைய மதிப்பு உயரும். கண்டிப்பா உங்களுடைய மதிப்பு உயர போறது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகங்கள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்களுக்கு இப்ப நீங்க யாருங்கிறது புரிஞ்சிடும். சோ கவலைப்படாதீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரமும் நல்ல விஷயங்களும் வந்தாச்சு. என்னதான் கன்னியா ராசிக்கு கண்டகச்சனி நடந்தாலும் சரிங்க, இருந்துட்டு போட்டுங்க. கண்டகச்சனி நடந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். இப்ப எந்த ஸ்தானத்துல குரு வரார்? லாபஸ்தானத்துல குரு வரார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தி பாஸ். உங்களுக்கு நீங்க தான் பாஸ். அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் சூப்பரா அமோகமா அமைஞ்சிடுத்து. நல்லா வரும், கவலைப்படாதீங்க. சில தடுமாற்றங்கள் இருக்கும். அந்த தடுமாற்றத்தை கூட எப்படி நேர்கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா சக்சஸ் பண்ணிட்டு போகக்கூடிய யோகம் அமைப்பு வந்தாச்சு. குடும்பத்திலையும் சரி, குடும்பத்துல சுபகாரியங்கள், சுப செலவுகள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல இன்னும் பேர் புகழோட வரப்போறீங்க. இன்னும் நல்ல, இப்ப இவ்வளவு நாள் ஒரு பேர் புகழோட இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் பேர் புகழோட வரப்போறீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ நல்லா யோகமா இருக்கு. குடும்பத்தோட ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. நல்ல சிறப்பா இருங்க, அமோகமா இருங்க. கஷ்டங்கள் இருக்கு, அந்த கஷ்டங்கள்லாம் கடந்து வந்துட்டீங்க. கண்டகச்சனி நடக்கிறது, பரிகாரம் சொல்றோம், பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வரணும் இல்லையா? எவ்வளவுதான் இருந்தாலும் அதே ஸ்தானத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால இப்ப அடுத்தது வேலை விஷயம், ஏதாவது நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு உண்டு. அந்த வேலை பாத்தீங்கன்னா சில பேருக்கு அது பர்மனன்ட் ஜாபா அமைஞ்சிடும், சில பேருக்கு டெம்பரவரியா அமையும். அப்புறம் இன்னும் அடுத்த ஒரு 3 மாசம் 4 மாசத்துலலாம் அதுவே இன்னும் சில விஷயம் நல்லா பெர்மனண்டாலாம் அமையக்கூடிய யோகங்கள் உண்டு. டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்குலாம் பெர்மனண்டா அமையறதுக்கான யோகம் அமைப்பு ஜாதகத்துல வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். கன்னியா ராசி பொறுத்த அளவுக்கு சிறப்பு. ஸோ கவலைப்பட வேண்டாம். கலைத்துறையில இருப்பவர்களுக்கு, அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சிறப்பா இருக்கும், ஒன்றும் கவலை வேண்டாம். மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துங்க. நான் இன்னைக்கும் சொல்லுவேன், கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு சேமிப்பு போக செலவு பண்ணுங்க. செலவு பண்ணிட்டு சேர்த்து வைக்காதீங்க. அது நீங்க பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க. என்ன கண்டகச்சனி, கண்டகம்னா இங்க கண்டகச்சனிங்கிறது ஒண்ணு. இதனால வண்டி வாகனங்கள், பேசுறது, எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க. சில பேருக்கு உங்களை கண்டா பொறாமையா இருக்கும். என்ன இது ஆனா மனசுக்குள்ளே தான் வச்சுப்போம், வெளியில சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க அப்படி நினைக்க மாட்டேன். எல்லாரும் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க. ஆனா கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் சில பேருக்கு வேலை ஆகிற வரைக்கும் கன்னியா ராசிக்காரர்கள் வேண்டும். வேலை ஆயிடுச்சுன்னு சொன்னா கசைக்கு புரிஞ்சு கசைக்கு தியூசந்திர மாதிரி உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும், யாருக்கிட்ட எப்படி. ஏன்னா அந்த அளவுக்கு உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, வாழ்க்கையிலும் சரி எல்லா விஷயத்திலையும் சரி நிறைய அடி வாங்கி தான் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு லெவல்ல கன்னியா ராசிக்காரங்க சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு சிறப்பு. சில பேர் இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க, வேலை இல்லாம, திருமண யோகமும் இல்லாமல், திருமணமும் நடக்காம, திருமணம் நடந்தும் அந்த ஒரு திருமண வாழ்க்கை யோகம் இல்லாமல் இன்னைக்கும் சில பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் குழந்தைகள், அடுத்தடுத்த லெவலுக்கு போற கன்னியா ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள். இந்த கன்னியா ராசியில யாருக்கு ராகு தசை நடக்குதோ அவங்களுக்கு பிரச்சனை. படிப்பு விஷயத்துல படிக்கும் போது ராகு தசை இருந்ததுன்னா பிரச்சனை, வேலை விஷயத்துல ராகு தசை இருந்தா பிரச்சனை, கல்யாணம் வரும்போது ராகு தசை நடக்கிறதுனா பிரச்சனை. ஸோ இந்த ராகு தசை வரும்போது மட்டும் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அதாவது ஆசையை அதிகம் தூண்டி அவமானப்படுத்தக்கூடியவர். அதனால கொஞ்சம் நிதானிச்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. கன்னியா ராசியை பொறுத்தளவுக்கு யூ ஆர் த பாஸ், யூ ஆர் த எவ்ரிதிங். ஸோ நீங்க நிறைய சக்சஸ் பண்ணலாம். இனிமேல் உங்களுக்கு டைமும் நல்லா இருக்கு, யோகமா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. குரு மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அனுகிரக தாரா தேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்தி அனுகிரகம் குரு குரு சொல்லுங்க. எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம், விதியை உங்களுக்கு மாத்தும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 12 வாரமாவது குரு பகவானுக்கு விளக்கு ஏற்றிட்டு வாங்க, நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. சுப செலவுகள்லாம் வரும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், எதிர்பாராத பண வரவுகள்லாம் வரும், வேலை விஷயத்தெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமேல் கவலைப்படாதீங்க. இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் உங்களுக்கான சக்சஸ் படியா தான் இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.